நம்ம டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுற மசாலாவால் நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ். நம்ம ஒரு சாம்பார் வைக்கணுன்னாலும் சரி, சிக்கன் கிரேவி பண்ணணுன்னாலும் சரி, உடனே நம்ம மைண்டுக்கு வருது இந்த மசாலா பேக்கெட்ஸ் தான். டிவியில் பக்காவான ஒரு ஆடை போட்டு சுத்தமான முறையில் தயாரிக்கப்படுதுன்னு சொல்லி நம்ம தலையில் கட்டியிருக்காங்க. நம்மளும் இந்த மசாலாலாம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குமென்னு சொல்லி டெய்லி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டு இருக்கோம். உண்மையிலே அது மசாலாவா? இல்லை, பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி. இன்னைக்கு வீடியோவில் இந்தியாவோட டாப் மசாலா பிராண்ட்ஸ் பற்றி வெளிவந்த ஷாக்கிங்கான உண்மைகளை நம்ம பார்க்க போகிறோம். இது எதுவுமே என்னோட சொந்த கருத்து கிடையாது. குளோபல் நியூஸ், கவர்மெண்ட் பேண்ட்ஸ் அண்ட் நம்பகமான லேப் ரிப்போர்ட்ஸை வச்சு பேச போகிறோம். இந்த வீடியோ முடியும் போது உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மசாலா டப்பாவை நீங்கள் பார்க்குற விதமே மாறிடும். ஃபர்ஸ்ட் நம்ம குளோபல் நியூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏப்ரல் 2024 சிங்கப்பூர் அண்ட் ஹாங்காங் கவர்மெண்ட் ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. இந்தியாவோட மோஸ்ட் பாப்புலர் பிராண்ட்ஸான எவரெஸ்ட் அண்ட் MDH இந்த ரெண்டு பிராண்டையும் அவங்க கண்ட்ரியிலேருந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. ஏன் பேன் பண்ணாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க மசாலாஸில் எத்திலீன் ஆக்சைடுன்னு சொல்கிற ஒரு கெமிக்கல் இருந்துச்சு. எத்திலீன் ஆக்சைடுன்றது ஒரு பெஸ்டிசைட். அப்படின்னா அது ஒரு டேஞ்சரஸான பூச்சிக்கொல்லி. இந்த கெமிக்கல் ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸை கூட ஸ்டெர்லைஸ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அந்த கர்மாந்திரம் தான் நம்ம சாப்பிட்ற மசாலா பேக்கெட்ஸில் இருந்திருக்கு. இந்த எத்திலீன் ஆக்சைடுன்றது ஒரு குரூப் 1 கார்சினோஜன். இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டா அதை டைரெக்டாக கேன்சரை உருவாக்குன்னு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூரில் பேன் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலாஸை ஆஸ்திரேலியா, அமெரிக்காலும் பேன் பண்ணி ஸ்ட்ரிக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் எல்லாரும் சாப்பிட்டு தான் இருக்காங்க. நம்ம இந்தியன்ஸ் தானே, நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. இதுக்கு தான் ப்ரோ வடக்கு பயிர்களை நம்ம நம்பக்கூடாது. நம்ம ஊர் ஆச்சி மசாலா, சக்தி மசாலா தான் நம்ம சாப்பிடணும்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. நம்ம தமிழ்நாடு பிராண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப சுத்தம் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா 2019 கேரளாவோட திருசூர் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் நம்ம ஊரோட டாப் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஒரு ஸ்பெசிஃபிக் சில்லி பவுடர் பேட்சை டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் ரிசல்ட்ஸில் என்ன வந்துச்சுன்னு தெரியுமா? அதில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவு பூச்சிக்கொல்லி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. நார்மலாக 0.01 mg லிமிட் இருக்க வேண்டிய இடத்துல அதை விட அதிகமான பெஸ்டிசைட் இருந்ததால் கேரளா அந்த ஸ்பெசிஃபிக் பேட்சை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. நம்ம ஊர் சோஷியல் மீடியாவில் கூட இது ஆச்சி மசாலா இல்லை பூச்சி மசாலான்னு செம்மையாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆட்சி மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து இது வடக்கு காம்படிட்டர்ஸோட சரி, மற்ற பேட்ச்லாம் சேஃப்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் COVID-19 அப்படி அப்படின்னு நம்மளும் மறந்துட்டோம். நானும் ஆட்சி பிராண்டை தப்புலாம் சொல்லலை. ப்ரூட்டல் ரியாலிட்டி என்னென்னா, அக்ரிகல்ச்சர் லெவலில் இருந்து ஃபேக்ட்ரிக்கு வரும்போது இந்த பெஸ்டிசைட்ஸ் எப்படியோ மசாலா பேக்கெட்ஸில் வந்துடுது. இதுதான் உண்மை. இப்போ இன்னும் ஒரு ஆழமான ப்ரூஃபுக்கு வருவோம். ட்ரஸ்டிஃபைட்னு ஒரு தேர்ட் பார்ட்டி லேப் டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம் இருக்காங்க. அவங்க டிமார்ட்டில் இந்த எவரெஸ்ட் மசாலாவை வாங்கி டெஸ்ட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்து தான் எனக்கு தலை சுற்றிச்சு. இப்போ உங்களுக்கும் தலை சுற்ற போகுது. ஃபர்ஸ்ட்டு எவரெஸ்ட் மீட் மசாலா. இந்த ஒரு பேக்கெட்குள்ளே 21 டிஃப்ரெண்ட் பூச்சிக்கொல்லி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 21. அதில் இந்த எத்தியான், சிபுகானசோல், ஃப்ளாஃப்ரம், அசாக்சிஸ்ட்ரோபின்னு 4 மோசமான பூச்சிக்கொல்லி FSSAI செட் பண்ண லிமிட்டை விட அதிகமாக இருந்திருக்கு. லிமிட் 0.01 mg தான் இருக்கணும். ஆனால் இவங்க பேக்கெட்டில் 0.147 mg வரைக்கும் இருந்திருக்கு. இது மட்டுமா, மைக்ரோபயாலஜிக்கல் டெஸ்ட்டில், அதாவது பாக்டீரியா டெஸ்ட்டில் FSSAI லிமிட் படி 100 CFU பாக்டீரியா தான் இருக்கணும். ஆனால் எவரெஸ்ட் மீட் மசாலாவில் 1600 CFU பாக்டீரியா இருந்திருக்கு. ஸோ லேப் டெஸ்ட்டில் இந்த மசாலா கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடுச்சு. அப்படின்னா இது சாப்பிட தகுந்தது இல்லை. ரெண்டாவது கிச்சன் கிங் மசாலா. இதில் 18 பெஸ்டிசைட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த தியாமெத்தாக்சம் அண்ட் கார்பன் டைசம் சொல்கிற அந்த பூச்சிக்கொல்லி எல்லாம் லிமிட்டை விட ட்ரிபிள் டைம்ஸ் அதிகமாக இருக்குது. இதுவும் லேப் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடுச்சு. சாப்பிட தகுந்தது இல்லை. மூணாவது கரம் மசாலா. மக்களே, கரம் மசாலாங்கிறது நம்ம சாப்பாட்டுக்கு மேலே தவிர ஒரு விஷயம். இதில் அசிட்டாம்பிரிட்னு ஒரு ஹைலி டாக்ஸிக் பூச்சிக்கொல்லி லிமிட்டை விட 19 மடங்கு அதிகமாக இருந்திருக்கு. அண்ட் பாக்டீரியா லிமிட் 100 இருக்கணும். ஆனால் இதில் எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? 2600 CFU பாக்டீரியா. இதுவும் ஃபெயில்டு. இந்தியாவோட நம்பர் 1 மசாலா பிராண்ட். எவ்வளோ பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வச்சு ஆட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மசாலா பேக்கெட்டில் இருக்கிறது எல்லாம் பாக்டீரியாவும் பூச்சிக்கொல்லியும் தான். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பிளாட் ட்விஸ்ட் சொல்கிறேன், கேளுங்க. ஏப்ரல் 2024 தான் இந்த சிங்கப்பூர், ஹாங்காங்கில் இந்த மசாலாஸ் எல்லாம் பேன் பண்ணாங்க. அப்போ நம்ம FSSAI என்ன பண்ணியிருப்பாங்க நினைக்கிறீங்க? ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்து அந்த கம்பெனிஸ் மேலே ஃபைனை போட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க? கரெக்டாக இல்லை. அங்கே தான் நம்ம ஆளுங்க ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக ஆடி இருக்காங்க. பெஸ்டிசைட் லிமிட் எல்லாம் தாண்டிட்டாங்களான்னு கேட்டதுக்கு இல்லை நாங்கள் லிமிட்டையே இன்க்ரீஸ் பண்ணிடுறோம்னு சொல்லி ஸ்பைசஸ்க்கு 0.01 mg/kgயில் இருந்த பெஸ்டிசைட் லிமிட்டை 10 மடங்கு அதிகமாக்கி 0.1 mg/kgன்னு மாற்றிட்டாங்க. வேறு லெவலில் குளோபல் கண்ட்ரீஸ்லாம் இது கேன்சரை உண்டாக்குன்னு பயந்து பேன் பண்ணுறாங்க.
ஆனால் நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ பரவாயில்ல சாப்பிடுங்க, நம்ம ஆளுங்களுக்காக ஒன்றும் ஆகாதுன்னு லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, இந்த கெமிஸ்ட்ரி நேம்லாம் கேட்டால் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பூச்சிக்கொல்லி உங்கள் உடம்புக்குள்ளே போனால் என்ன ஆகும்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு, எத்திலீன் ஆக்சைடு குளோபலாக பேன் ஆனது. உங்கள் செல்லுக்குள்ளே டிஎன்ஏ சிவனேன்னு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும். இந்த எத்திலீன் ஆக்சைடு டைரெக்டாக உங்கள் செல்லுக்குள்ளே இருக்கிற அந்த டிஎன்ஏவை மியூட்டேட் பண்ணும். இதை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டொமக் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் வர சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, அந்த கார்பன்டிசம், அசிட்டாம்ஃபிட் இந்த லேப் ரிப்போர்ட்ஸில் வந்துச்சுல, அது எல்லாமே ஹெவி ஃபங்கிசைட் அண்ட் இன்செக்டிசைட்ஸ். நம்ம லிவருக்கு ஆல்ரெடி 1000 வேலை இருக்குது. இதில் நம்ம வேறு டோலோ 650 ஒரு சாக்லேட் மாதிரி சாப்பிட்டு அதை அடின்னு அடிக்கிறோம். ஆனால் அதை கூட நம்ம லிவர் வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடும். ஆனால் இந்த கர்மத்தை ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம லிவர் ரொம்பவே கஷ்டப்படும். லாங் டேர்மில் இது உங்கள் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் பண்ணி ரீப்ரொடக்டிவ் இஷ்யூஸாக ஏற்படுத்தும். ஸோ பேட் இருந்தும் கிரிக்கெட் விளையாட முடியாது. மூணாவது, என்ட்ரோபாக்டீரியாசியே. 1 கிராமில் 100 இருக்க வேண்டிய இடத்துல 2600 CFU பாக்டீரியா இருந்தால் உங்கள் கட் மைக்ரோபியம் கதிகிழங்கி போய் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும். நீங்கள் ஒரு நாள் நல்ல க்ளீனான வீட்டில் பண்ண ஃபுட் தான் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் சடனாக ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும், டயரியா வந்து பிச்சுட்டு போயிருக்கும். யாருக்கு தெரியும், இந்த மாதிரி மசாலாவால் கூட உங்களுக்கு அது மாதிரி ஆகிருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க, எப்படி அந்த கெமிக்கல்ஸ்லாம் நம்ம பாக்கெட்டுக்குள்ளே வருதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அங்கே தான் ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ஊரில் இந்த மிளகா, மல்லி, மஞ்சள்லாம் எப்படி காய வைப்பாங்க? ஓப்பனான ஒரு கிரவுண்டில் தான் காய வைப்பாங்க. அங்கே தான் அந்த காக்கா குருவி பறக்கும், நாய் போடும், அதோட வேஸ்ட் தான் அதில் தான் படும். இப்போ புரியுதா அந்த 2600 CFU பாக்டீரியா எப்படி உள்ளே வந்துச்சுன்னு? ரெண்டாவது, இந்த ஸ்பைஸ்லாம் வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிலாம் கழுவ மாட்டாங்க. ஏன்னா கழுவுனா அந்த மாய்ஸ்சர் உள்ளே போய் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும், ஃப்ளேவரும் போயிடும். ஸோ இந்த ஃபார்மர் அடித்த அந்த பூச்சிக்கொல்லி, கக்கா போனது, நாய் ஆய் போனது, இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒன்றா அரைச்சிடுவாங்க. மூணாவது, இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் வந்து சொந்தமாக விவசாயம்லாம் பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய இந்த ஹோல்சேல் மண்டிஸ்லேருந்து பல்காக வாங்கிடுவாங்க. ஒவ்வொரு ஃபார்மரும் என்ன கெமிக்கல் அடிக்கிறாங்க அப்படின்லாம் இவங்களால் உட்காந்து கண்ட்ரோலாக பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனால் நம்மக்கிட்ட பேக் பண்ணி வரும்போது மட்டும் 100% பியூர்னு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. உண்மையாலே உள்ள இதுதான் நடக்குது. அதை கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆட்ஸ்லாம், இந்த விளம்பரம்லாம் எப்படி போடுவாங்க? ஒரு அம்மா அன்பாக பாசமாக அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ சமைப்பாங்க. பேக்ரவுண்டில் ஒரு ஃபீல் குட்டான மியூசிக் போகும். வாய்ஸ் ஓவரில் அம்மாவின் கைப்பக்குவம், தூங்கும்போது கை நக்குவோம், 100% சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்டது அப்படி இப்படின்னு வாழைப்பழம் மாதிரியே பேசுவாங்க. நம்மளும் அதை பார்த்து ஓ இது நம்ம ஒரு பிராண்டா அப்படின்னு சொல்லி வாங்கி வயிற்றுக்குள்ளே அனுப்புவோம். கடைசியாக நாங்கள் என்ன தான் ப்ரோ பண்ணுறது, கரீஸ் கிரேவிஸ்லாம் நாங்கள் சாப்பிடவே கூடாதா, எல்லாத்தையும் நாங்களே தான் இடித்து அரைக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ப்ராக்டிக்கலி இந்த ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்பில் நம்மளால் அப்படி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். உங்களுக்கு ஒரு 3 ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, பெரிய பெரிய கார்பரேட் பிராண்ட்ஸ்லாம் விட்டுட்டு லோக்கலில் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து சோர்ஸ் பண்ணி வாங்கணும். ஸ்மால் பேட்சஸாக அரைக்கிற நிறைய ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் இருக்காங்க. அவங்க இந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸை கூட ஓப்பனாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஃபார்மர்ஸை தேடி கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட இருந்து வாங்கணும். ஆனால் அவங்ககிட்ட காஸ்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த கமர்ஷியல் பிராண்ட்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கரம் மசாலாவையோ சாட் மசாலாவையோ இந்த ஃப்ரூட் சலாட் மேலே, இந்த தயிர் மேலெலாம் தூவி சாப்பிடாதீங்க. பாக்டீரியா நிறைய இருக்கும். அதை நல்லா கொதிக்கிற ஆயில்லையோ இல்லை சூப் அந்த மாதிரி நல்லா டீப் குக் பண்ணி தான் சாப்பிடணும். அந்த ஹீட்டில் அந்த பாக்டீரியாஸ்லாம் சாக நிறைய சான்சஸ் இருக்குது. மூணாவது, இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். என்னென்னா, நாங்கள் 100% நேச்சுரல் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்க நம்பாதீங்க. கொஞ்சம் கூட கெமிக்கல் இல்லாமல் யாராலையும் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜங்க் ஃபுட்ஸ் லைக் பீஸா, பர்கர்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க. நல்லா தண்ணி குடிச்சு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் பாடியை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபைனலி மக்களே, மசாலாங்கிறது நம்மளோட மருத்துவம். அதை பூச்சிக்குள்ளேயே மாற்றின இந்த கம்பெனிகளை நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம ஊர் பிராண்டு நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. எங்கள் எல்லாமே பிஸ்னஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.